ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு கொடுமை நடந்துள்ளது. கொடைக்கானல் அடுத்த புதுக்குடியனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலு. இவருக்கு 30 வயதாகிறது. இவரது மனைவி பெயர் புவனேஸ்வரி. ஆனால் தம்பதி இடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்ததாக தெரிகிறது. இதனால் புவனேஸ்வரி கணவரை விட்டு பிரிந்து தன்னுடைய அம்மா வீட்டிற்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய சொந்தக்காரர் விஜய் என்ற 26 வயது இளைஞருடன் தகாத உறவும் இருந்து வந்திருக்கு. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வரி 8 மாத கர்ப்பமாகவும் இருக்காரு. இந்த விஷயம் கணவர் பாலுக்கு தெரிந்து கொந்தளித்திருக்காரு. தன்னுடைய மனைவி தன்னிடமிருந்து பிரிந்து போனதற்கு காரணமே மாமியார் தான் என்றும் கோபப்பட்டார். இல்லாததும் பொல்லாததையெல்லாம் சொல்லிக் கொடுத்து மனைவியை கெடுத்ததே மாமியார் என்பதை உறுதியாக நம்பினார் பாலு. அடுத்ததாக மனைவியிடம் தகாத உறவு வைத்திருக்கும் விஜயை கொல்ல முடிவு செய்து குடியனூர் கிராமத்தில் உள்ள அவரது வீட்டிற்கும் சென்றார். ஆனால் விஜய் வீட்டில் இல்லாததால் விஜயின் அப்பா அண்ணாமலை, அம்மா ராஜேஸ்வரி இரும்பு கம்பியால் அடித்து கொண்டிருக்காரு. இந்த சம்பவம் குறித்து இப்போது வழக்கு பதிவு செய்து போலீசார் உயிரிழந்தவர்களின் உடல்களை கைப்பற்றி வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. தப்பி ஓடிய பாலுவை இப்போ போலீசார் தீவிரமாக தேடியும் வருகிறாங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நமது சேனலுடன் இணைந்திருங்க.